நம்ம பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணுவதன் மூலமாக சமஸ்த மனித குலத்திற்கும் எல்லா காலத்திற்கும் எல்லா துக்கத்திற்கும் உரிய ஒரே தீர்வை பற்றி சொல்லிட்டு இருக்காருன்னு பார்ப்போம். அவன் பீஷ்மரையும் துரோணரையும் பார்த்து தன்னுடைய வணக்கத்திற்குரியவர்களை எப்படி கொள்வது அப்படின்னு அவனுக்கு ஒரு தடுமாற்றம் ஏற்படுகின்றது. அவனுடைய மனதிற்கும் அறிவுக்கும் ஒரு போராட்டம். அவன் அறிவுக்கு நல்லாவே தெரியும் இது தர்ம யுத்தம் தான் தெரியும். ஆனால் அவன் பற்றின் காரணமாக, பாசத்தின் காரணமாக, அவன் மனதின் அந்த பலகீனத்தின் காரணமாக அவனுக்கு ஒரு தடுமாற்றம் ஏற்படுது. ஒரு சாய்ஸ்லெஸ் சிச்சுவேஷன், தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை உண்டாகிட்டு. அப்போ அந்த சமயத்தில் அவன் பகவானை நமஸ்காரம் பண்ணி எனக்கு மேலானதை உபதேசிப்பாயாக அப்படின்னு சொன்னோடனே பகவான் முதல்ல எடுத்தோடனே என்ன பண்ணுறாரு, ஆத்ம தத்துவத்தை உபதேசம் பண்ணார். அதை நான் பார்த்தோம். 2வது அத்தியாயத்தில் சாங்கிய யோகம் பார்த்தோம். ஆத்மாவை பற்றி எல்லா ஆத்மாவின் லட்சணங்களை சொன்னாருன்னு பார்த்தோம். உன்னை நீ ஆத்மாவாக புரிந்து கொண்டால் நீ அனைத்து துக்கத்திலிருந்தும் விடுபடலாம் அப்படிங்கிற அந்த உபாயத்தை சொன்னார். மேலான துக்க நிவர்த்திக்கு உரிய ஒரே உபாயம் எல்லா காலத்திற்கும், அந்த உபாயத்தை சொல்லிட்டு அதுக்கு தகுதியை கொடுக்கக்கூடிய, அது ரொம்ப ஹையஸ்ட் ஞானமாக இருக்கு. இப்போ அதற்கு பக்குவத்தை கொடுக்கக்கூடிய கர்மயோகத்தை பற்றி அடுத்து சொல்லிட்டு இருக்காருன்னு பார்த்தோம். இப்போ நம்ம 3வது அத்தியாயத்தில் நம்ம கர்மயோகத்தை பற்றி தான் பார்த்தோம். முதல்ல 3வது அத்தியாயத்தில் எடுத்தோடனே அர்ஜுனன் கேள்வி கேட்குறான். ஞானத்தினால்தான் மோட்சம் என்றால் என்னை ஏன் கர்மத்தில் ஈடுபடுத்துகின்றாய்? ஆத்ம ஞானத்தினால தான் மோட்சம் வரப்போகுது அப்படின்னா நான் சன்னியாசம் வாங்கிட்டு நான் அந்த ஞானத்தை தேடி போகலாமே, எதுக்காக என்னை இந்த யுத்தம் பண்ண சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது பகவான் சொல்கிறாரு, இந்த ஞானம் வேலை பார்க்கணுன்னா, நமக்கு பிரயோஜனம் கிடைக்கணும்னா அதுக்கு கர்மயோகம் தேவைப்படுகின்றது. கர்மயோகம் ஞான யோகத்துக்குரிய தகுதியை கொடுக்கின்றது. ஞான யோகம் ஆத்ம ஞானத்தை கொடுப்பதன் மூலமாக எல்லா துக்கத்திலிருந்தும் நம்மை விடுபடுகின்றது. அப்போ முதல் எடுத்த கேள்வி கேட்டோடனே பகவான் சொல்கிறாரு, 2 விதமான மார்க்கங்கள் இருக்கின்றது. ஒன்று ஞான யோகம், இன்னொன்று கர்மயோகம், இன்னொன்று இல்லறம், துறவரம். இப்போ நம்ம இல்லறத்தில் இருந்து கொண்டே துறவரம் மேற்கொள்ளாமலேயே கர்மத்தை எப்படி செய்வது அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறார் பகவான். ஏன்னா அந்த கர்மத்தை நம்ம விட்டுட்டு போகவும் முடியாது, அதை பற்றோடு செய்தாலும் நமக்கு பந்தப்படுத்தும். நமக்கு பற்றோட நம்மளுடைய சுயநலத்தின் காரணமாக நம்ம செஞ்சோனாலும் பந்தத்தை கொடுக்கும் நமக்கு. ஆனால் கர்மம் பண்ணாமையும் இருக்க முடியாது. அப்போ அதில் ஒரு சின்ன சேஞ்ச் கொண்டு வர சொல்கிறார். ஒரு ஆட்டிடியூட், நம்மளுடைய பாவனையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வா அப்படின்னு. பலனில் பற்றில்லாமல், சுயநலம் இல்லாமல், ஈஸ்வர அர்ப்பண புத்தியோடு, ஈஸ்வர பிரசாத புத்தியோடு நாம் ஒரு காரியத்தை செய்வது கர்மயோகம். நம்ம முழுசாக எல்லா ஆசையை விட்டுட்டு போன்னு சொல்லலை, ஆசைகளை எப்படி பண்படுத்துவது அப்படிங்கிறதுக்குரிய உபாயத்தை சொல்கிறோம். அது என்ன பண்ணுறோம், நம்ம ஃபைன் பண்ணுறோம். நம்ம இது வரைக்கும் சுயநலமாக இருந்தனா கொஞ்சம் கொஞ்சமாக சுயநலத்திலிருந்து விடுபட்டு பொதுநலத்துக்கு வரோம். ஆக்சுவலாக பொதுநலத்தில் சுயநலம் அடங்கி இருக்கின்ற, அது நமக்கு தெரிய மாட்டேன். அதுதான் பகவான் சொல்கிறார், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நீ நினை, அதில் நீயும் அடங்குற. இப்போ நான் மட்டும் நல்லா இருக்கணும், நான் மட்டும் நல்லா இருக்கணும்னு நீ நினைக்கிற, அதை என்ன பண்ணுற, நீ அதை கொஞ்சம் மாற்றி யோசி. உன்னுடைய செயல் எல்லாத்தையுமே ஈஸ்வர அர்ப்பண புத்தியாக செய். உனக்கு என்ன பலன் வருதோ அதை நீ ஈஸ்வர பிரசாதமாக எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் கர்மயோகம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னே உதாரணமாக சொல்கிறாருன்னு பார்த்தோம். நானே இதை என்ன பண்ணலை, நான் விட்டுட்டு போகலை. எதனால், எத்யத் ஆச்சரதி ஸ்ரேஷ்டக தத்ததேவே தரோஜனக. பெரியவர்கள் எதை செய்கின்றார்களோ அதைத்தான் மற்றவர்கள் வழிகாட்டியாக எடுத்துக்கிறாங்க. அப்போ நீ லோக சங்கிரகத்துக்காகவாவது நீ இந்த காரியத்தை பண்ணித்தான் ஆகணும், இந்த யுத்தத்தில் ஈடுபடணும், இந்த கர்மயோகத்தை நீ பண்ணணும் அப்படின்னு சொன்னாருன்னு பார்த்தோம். அடுத்து இன்னொரு கேள்வி கேட்டான், முக்கியமான கேள்வி கேட்டான். மனிதன் ஏன் தெரிந்தே தவறு செய்கின்றான் அப்படின்னு கேட்டான். அவர் சொல்கிறாரு, ஆசை காரணமாக அவன் தவறு, ஆசைதான் அவனுக்கு காரணம், தன்னுடைய சுயநலமான ஆசைதான் காரணம் அப்படின்னு சொன்னதோடு மட்டும் இல்லாமல் இதிலிருந்து வெளிவரதுக்கு உபாயத்தையும் சொல்கிறார்.
இந்திரியாணி மனோபுத்திகி அஸ்ய அதிஷ்டானம் உச்சதே. ஆசை எங்கே வருது, எங்கே இருக்குது அப்படிங்கும் போது கண்ணு காது எல்லாம் வழியாக என்ன செய்யுது, உள்ளே வந்து மனசில் வந்து குடியிருக்குது. குடியிருந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுது, நம்மளை தூங்க விட மாட்டேங்குது. அது வேணும் அது வேணும் அது வேணும்னு என்ன பண்ணுது, பிளான் போடுது. ஒரே எதிர்பார்ப்பு, இது பண்ணால் நல்லாயிருக்கும், இப்படி நடந்துட்டா நல்லாயிருக்கும்னு என்ன பண்ணுது, நம்மளை தூங்க விடாமல் அது என்ன செய்யுது, கணன்னு அது ஒரு நெருப்பு மாதிரி உள்ள நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கு. அப்புறம் என்ன பண்ண சொல்கிறாரு, அது என்ன பண்ணுது, அதை நீ நியம் தஸ்மான் இந்திரியான் யாதவ் நியம் நீ இந்திரியங்களை கட்டுப்படுத்து. 2 உபாயம் சொல்கிறாருன்னு பார்த்தோம். ஒன்று டெம்பரரி சொல்யூஷன், இன்னொன்று பெர்மனன்ட் சொல்யூஷன். இந்த துக்கத்திலிருந்து விடுபடுறதுக்கு டெம்பரரியாக என்ன பண்ணு, உனக்கு எதெல்லாம் துக்கத்தை கொடுக்குதோ அதில் இருந்து நீ டெம்பரரியாக விடுபட்டுரு, அந்த இடத்துலேருந்து நீ விடுபட்டுரு அப்படின்னு இந்திரிய நிகிரகம் மனோ நிகிரகம் அப்படின்னு சொன்னார். பாரு, ஏன்னா இந்திரியங்கள் வழியாக தான் ஆசை உள்ளே வருது நமக்கு, அது மனசில் வந்து குடியிருக்குங்க. இப்போ நீ என்ன பண்ணாத, நீ அதுக்கு வழி கொடுக்காத, ஷட்டர் போட்டுரு அப்படிங்கிறாரு. இதுதான் டெம்பரரி சொல்யூஷன். ஆனால் நம்ம உள்ளே உட்காந்து மனசை குடஞ்சி எடுக்குதே அப்படின்னு நீ புரிஞ்சுக்கிட்டன்னா நீ பெர்மனன்ட் சொல்யூஷன், நிரந்தரமான தீர்வுக்கு வா அப்படின்னு சொல்கிற. முதல்ல எடுத்தோன்னே என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் எய்டு தான் கொடுக்க முடியும். ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம், முதல் ஃபர்ஸ்ட் எய்டு கொடுத்துட்டு தான் என்ன பண்ணுவாங்க, அப்புறம் பெர்மனன்ட் சொல்யூஷனுக்கு வர்றாங்க. அதே மாதிரி உனக்கு ஒரு துக்கம் வருது அப்படின்னா முதல்ல டெம்பரரி சொல்யூஷன் என்னது, இந்திரிய நிகிரகம் மனோ நிகிரகம். அப்புறம் நிரந்தர தீர்வுன்னு வரும்போது ஆத்ம ஞானத்தினால் தான் உன்னால் என்ன பண்ண முடியும், முழுமையான தீர்வு உனக்கு அதில் தான் கிடைக்கும். உன்னை நீ ஆத்மான்னு புரிந்து கொள்வதன் மூலமாக மட்டும்தான் என்ன பண்ண முடியும், முழுமையாக எல்லா துக்கத்திலிருந்தும் விடுபட முடியும், எல்லா ஆசைகளிலிருந்தும் விடுபட முடியும். அதான் நம்ம எடுத்தோன்னே நம்ம சிதப்பிரகலட்சணத்தை பார்த்தோம். பிரஜகாதி யதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான் ஆத்மன்யேவ ஆத்மனா துஷ்டக சிதப்பிரஜ்ஞஸ்ததோச்சிது. நம்ம 2 சொல்யூஷன் கொடுத்துருக்காருன்னு பார்த்தோம். முதல் சொல்யூஷன் என்னது, கர்மயோகத்தின் மூலமாக கிடைக்கும். 2வது நிரந்தரமான சொல்யூஷன் வந்து என்னது, நமக்கு இந்த ஞான யோகத்தின் மூலமாகத்தான் கிடைக்கும். தொடங்கும் போது கர்மயோகத்தில் தொடங்கினாலும் கடைசியில் முடிக்கும் போது எதில் கொண்டு வந்து முடிச்சிட்டார், வந்து ஞான யோகத்தில் தான் கொண்டு வந்து முடிக்கிறார். ஏன்னா இதுதான் நமக்கு நிரந்தரமான தீர்வு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். நம்ம அடுத்து 4வது அத்தியாயத்துக்குள்ளே போகிறோம். அத சதுர்த்தோத்யாயः ஞான கர்ம சந்நியாச யோகः. ஸ்ரீ பகவானுவாச்ச இமம் விவஸ்வதே யோகம் प्रोक्तवानहम् अव्ययम् विवस्वान् मनवे प्राह मनुरिक्ष्वाहवे ब्रवीत्. श्रीभगवानुवाच इमं विवस्वते योगम् प्रोक्तवानहम् अव्ययम् विवस्वान् मनवे प्राह मनुरिक्ष्वाहवे ब्रवीत्. சதுர்த்த அத்தியாய, சதுர்த்தம்னா 4வது அத்தியாயம். அத்தியாயத்தினுடைய பேர் என்ன, ஞான கர்ம சந்நியாச யோக. 4 பதம் இருக்கு, ஞான கர்ம சந்நியாச யோக. யோக அப்படின்னா டாபிக், தலைப்பு. சாங்கிய யோகம், கர்ம யோகம் அப்படின்னா அந்த கர்மத்தை பற்றின தலைப்பு. இப்போ இங்கே என்னது, ஞான கர்ம சந்நியாச யோக. சந்நியாசம் அப்படின்னா என்னது, துறப்பது. துறப்பதை பற்றிய தலைப்பு. எதை துறப்பது, கர்ம சந்நியாச யோக. கர்மத்தை துறப்பதான். அதான் பொடி வச்சு சொல்ற. ஏன்னா ஏற்கனவே நம்ம படிச்சது கர்மத்தை பண்ணு 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 சொல்லியிருக்க. இப்போ ஞான கர்ம சந்நியாச யோக அப்படின்னா ஞானத்தினால் கர்மத்தை துறப்பது. ஞானத்தினால் கர்மத்தை எப்படி துறப்பது அதை சொல்லி கொடுக்க போற. கர்மத்தை நம்ம என்ன பண்ண போறதில்ல, விட போறதில்லை. இப்போ ஞானத்தின் மூலமாக எப்படி கர்ம சந்நியாசம் பண்றது, ஞான கர்ம சந்நியாச யோக.
முதல்ல எடுத்தோன்னே இதில் பகவான் தான் பேச தொடங்கிறார். போன அத்தியாயத்தில் பார்த்தோம், யார் பேசுனா? அர்ஜுனனோட கேள்வியாக அமைஞ்சது. அதுக்கு முந்தின 2வது அத்தியாயத்தில் சஞ்சயர் பேசினார். முதல்ல தொடக்கம் எடுத்தோடனே திருதராஷ்டிரன் பேசியிருக்கான். யார் யார் பேசுனாங்கிறத நம்ம கொஞ்சம் யோசிச்சுக்கணும். இதில் பகவானே பேச தொடங்கிறார். ஏன்னா முடிச்சிருக்கார், ரொம்ப ஹையஸ்ட்டாக முடிச்சிருக்கார், ரொம்ப ஹையஸ்ட்டு கொண்டு வந்து முடிச்சிருக்கார். உனக்கு நிரந்தரமான தீர்வை இதுதான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு அர்ஜுனன்கிட்ட சொல்கிறாரு. இந்த முதல் ஸ்லோகத்திலேருந்து 3வது ஸ்லோகம் வரைக்கும் இந்த ஞானத்தை ஸ்துதி பண்ணுறார். அந்த ஞானத்தை தான் முடிச்சிருக்காரு. ஏவம் புத்தே பரம் புக்த்வா சம்ஸ்தபி ஆத்மானம் ஆத்மனா ஜஹிஷத்ரு மகாபாகோ காமரூபம் துராசதம். இந்த ஞானத்தின் மூலமாகத்தான் நீ உன்னுடைய சத்ருவாகிய காமத்தை, ஆசையை முழுமையாக ஜெயிக்க முடியும் சொல்லிட்டு அந்த ஞானத்தை புகழ்ற. எப்படிப்பட்ட ஞானம் அப்படின்னு சொல்லும்போது, இமம்னா இந்த ஞானமானது விவஸ்வதே யோகம் புரோக்தவான் அகம் அவ்யயம். அவ்யயம்னா மாறாத, அழியாத. இந்த மாறாத அழியாத இந்த ஞானத்தை நான் அகம் புரோக்தவான்னா நான் உபதேசம் செய்தேன். இந்த மாறாத அழியாத இந்த ஞானத்தை நான் உபதேசம் செய்தேன். யாருக்கு? விவஸ்வதே. விவஸ்வான்னா சூரியனுக்கு ஒரு பேர் விவஸ்வான். பகவான் சொல்றாரு, இந்த ஞானத்தை நான் சூரியனுக்கு உபதேசம் பண்ணினேன் அப்படிங்கிற. எந்த ஞானம்? இந்த மனித குலத்திற்கு முழுமையான நிம்மதியை கொடுக்கக்கூடிய இந்த ஞானம். இதுதான் நமக்கு சனாதனமான ஞானம். இந்த ஞானத்தை முழுமையாக எல்லா துக்கத்திலிருந்தும் விடுபடுத்தக்கூடிய இந்த ஞானத்தை, முழுமையான அமைதியை கொடுக்கக்கூடிய ஞானத்தை, இந்த வந்து போகிற இதெல்லாம் கிடையாது, நிரந்தர அமைதியை கொடுக்கின்ற இந்த ஞானத்தை நான் சூரியனுக்கு உபதேசம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். இந்த ஞானத்தை நான் இதுக்கு முன்னாடியே சூரிய பகவானுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். விவஸ்வான் மனவே பிராக. அந்த விவஸ்வான்னா சூரியன் யாருக்கு கொடுத்தார்? அதை மனுவிற்கு கொடுத்தார். தன்னுடைய புத்திரனாகிய மனுவிற்கு கொடுத்தார். பிராகன உபதேசித்தார். மனு இக்ஷ்வாகவே அப்ரவீத். அந்த மனுங்கிற அந்த ராஜா என்ன பண்ணுறாரு? இக்ஷ்வாகுங்கிற ராஜாவுக்கு கொடுத்தாரு அப்படின்னு இந்த ஞானத்தினுடைய ஹிஸ்ட்ரியை சொல்கிறார். இந்த ஞானம் எவ்வளவு பழமையானது அப்படின்னு சொல்லும்போது, இந்த சிருஷ்டியின் தொடக்கத்தில் இந்த ஞானத்தை இந்த மனித குலம் நிம்மதியாக எப்படி வாழ்வது அப்படிங்கிற ஞானத்தை நான் சூரியனுக்கு சொன்னேன். சூரியன் தன்னுடைய புத்திரனாகிய மனுவுக்கு சொன்னார். மனு தன்னுடைய புத்திரனாகிய இக்ஷ்வாகுவுக்கு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது சொல்றார். ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜர்ஷயோ விதுஹு சகாலேனேஹ மஹதா யோகோ நஷ்டः பரந்தப. ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜர்ஷயோ விதுஹு சகாலேனேஹ மஹதா யோகோ நஷ்டः பரந்தப. இப்போ இதுதான் என்னது? டைம் டெஸ்டட் விஸ்டம் சொல்லுவாங்க. காலத்தை கடந்து நிற்கும் ஞானம். இன்னும் எவ்வளவோ இப்போ இதுதான் நமக்கு விஞ்ஞானத்துக்கும் மெய்ஞானத்துக்கும் உள்ள வித்தியாசம். நம்ம விஞ்ஞானம் பார்க்கணும். நமக்கு இன்னைக்கு ஒருத்தர் ஒன்று கண்டுபிடிச்சிருப்பாங்க, அடுத்து அதுக்கு டாக்டரேட் வாங்கியிருப்பாங்க. அடுத்து ஒருத்தவன் இது தப்புன்னு சொல்லிட்டு அதுக்கு டாக்டரேட் வாங்க. இதுதான் என்னது? சயின்ஸ். மாறிக்கிட்டே இருக்கணும். ஒருத்தர் கண்டுபிடிச்சதை தப்புன்னு சொல்லுவாங்க, அதுதான் அடுத்து அதனுடைய ப்ராக்ரஸ். நம்ம இன்றைக்கி என்றைக்கோ என்னமோ ஃபோன், அந்த காலத்தில் டயல் பண்ண ஃபோன்லாம் வச்சுருந்தோம். இப்போல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு நியூஸ் ஏற்ற தான் வைக்கணும். விறகடுப்பு நம்ம பிள்ளைகளுக்கு தெரியாது. இந்த கீ கொடுக்குற கெடியாரம் நம்மலாம் கொஞ்சம் எல்லாமே பார்த்துருக்கோம். டிவி நமக்கு தெரியாது. டிவிலாம் நமக்கு அந்த காலம் பிறக்கும்போது கிடையாது நமக்கு. ஆனால் இப்போ என்ன, இது மாறிக்கிட்டே இருக்குது. என்னென்ன வரப்போகுதுன்னு தெரியாது. இதுதான் மெய்ஞானத்துக்கும் விஞ்ஞானத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இப்போ இதனால் நமக்கு கிடைக்கின்ற பலன்கள் எல்லாமே என்னது? மாறிக்கிட்டே இருக்கும். அடுத்தடுத்த தலைமுறைக்கு என்ன ஆகிட்டு இருக்கோம்? மாறிக்கிட்டே இருக்கும். இன்னும் என்னென்னலாம் வரப்போகுதுன்னு தெரியல. இப்போ நம்ம காலத்தில் எவ்வளவோ பார்த்துட்டோம். முந்தினாடி கூட எப்படி இருந்திருக்குமோ தெரியல. நம்ம யோசித்து பார்த்தா அவ்வளோ விஷயம் பார்த்துருக்கோம். இப்போ ஆனால்
இந்த மெய்ஞானத்தில் பார்க்கும்போது நிம்மதிக்கான வழி அன்னைக்கும் இதுதான், இன்னைக்கும் இதுதான், நாளைக்கும் இதுதான். இது என்னது? மாறவே மாறாது. என்னைக்குமே காம ஏஷ குரோத ஏஷ ரஜோகுண சமுத்பவக தான். வச்சு கேட்டா இல்லையா, எதனால மனிதன் துன்பப்படுகின்றான், தெரிந்தே தவறு செய்கின்றான்? என்னைக்கும் இதுதான் காரணம். துக்கத்துக்கு காரணம் இதுதான், துக்கத்திற்கு தீர்வு இதுதான். இதில் என்னது? மாற்றமே கிடையாது அப்படின்னு இந்த ஞானத்தை புகழ்றார். இதனுடைய வரலாறை சொல்றதன் மூலமா என்ன பண்றாரு? இதனுடைய இதை புகழ்றார். ஏவம் பரம்பரா பிராப்தம். இவ்வாறு இந்த ஞானம் பரம்பரா பிராப்தம், பரம்பரையாக அப்பா பையனுக்கு சொல்லி கொடுத்து அடுத்தடுத்து என்ன வழி வழியா என்ன பண்ணியிருக்கு? சொல்லி கொடுக்கப்பட்டு தான் இந்த ஞானமானது இவ்வளவு காலமாக காப்பாற்றப்பட்டு வந்திருக்கின்றது. அதுவும் முக்கியமாக எதனால இந்த இவர் சூரியனுக்கு சொல்லி, மனுவுக்கு சொல்லி, ஏன் வேற ஏதாவது பிராமணருக்கு சொல்லியிருக்கலாம் இல்லையா? எதுக்கு ராஜாவுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு? ஏன்னா இவங்கள ராஜ ரிஷிகள் நம்புவாங்க. ஏன்னா ஒரு ராஜாவுக்கு சொல்லி கொடுத்தா எதா ராஜா ததா பிரஜா, ராஜா எப்படி இருக்கானோ அதுபடி தான் பிரஜைகள் இருப்பாங்க. அந்த தர்மத்தை காக்கும் பொறுப்பு ராஜாக்களுக்கு தான் இருந்தது. இப்போ அதன் மூலமாக ஒரு ராஜாவுக்கு கொடுத்துட்டா, இப்போ வீட்டில் ஒரு பெரிய ஆளுக்கு ஒருத்தவங்க கொடுத்துட்டா என்ன ஆயிரும்? மற்றவங்க எல்லாம் அதுபடியே வாழ தொடங்கி. அதனால பகவான் ராஜாவுக்கு சத்திரியர்களுக்கு கொடுத்தாரு அப்படின்னு சொல்றாரு. ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜரிஷய விதுகுன அறிந்து கொண்டார்கள். ராஜ ரிஷயக, ராஜாவாகவும் இருக்கின்றார்கள், ரிஷிகளாகவும் இருக்கின்றார்கள். என்னதான் வெளியே ராஜாவாக இருந்தால் கூட உள்ளுக்குள்ள அவங்களுக்கு என்னது? அந்த துறவு இருந்தது. அப்படிப்பட்ட அந்த ராஜ ரிஷிகளுக்கு நான் இதை சொல்லி கொடுத்தேன். அவங்க என்ன பண்ணாங்க? வழி வழியா என்ன பண்ணாங்க? தங்களுடைய பரம்பரைக்கு அதை என்ன பண்ணுறாங்க? கொடுத்துட்டே வர்றாங்க. எப்போவுமே நம்ம பார்க்கலாம், கண்டிப்பாக இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் முன்னாடி உங்கள் ஹிஸ்ட்ரி தோண்டி பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்க யாராவது இதெல்லாம் படிச்சிருப்பாங்க. அப்படி தான் நம்ம இதுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணி கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ சகாலேன இக மகத்தா யோக நஷ்டக பரந்தபன எதிரிகளை வாட்டுபவனே. அர்ஜுனா, இப்படி வழியா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? அந்த தங்களுடைய சந்ததிகளுக்கு கொடுத்துக்கிட்டே வர்றாங்க. ஆனால் என்னாகும்னா இடையிலேயே என்னாகும்? காலப்போக்கில் என்னாகின்றது? மகத்தா யோக நஷ்டக என்னாகின்றது? இந்த யோகம், இந்த ஞானமானது அப்பப்போ காணா போயிடும். ஏன்னா இடையிலேயே கொஞ்சம் பேர் எல்லாம் ராகத்வேஷம் நம்மளே பார்ப்போம். ஒரு குடும்பத்தில் அப்படியே அவ்வளோ நல்லா ஹேண்டில் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. ஆனால் இப்போ பார்க்கும்போது என்னாகும்? அது மாறி இருக்கு. என்னன்னா காலப்போக்கில் மனிதனுடைய ராகத்வேஷத்தின் காரணமாக நம்மளே பார்க்குறோம். நம்ம நாட்டோட ஹிஸ்ட்ரியெல்லாம் பார்க்குறோம். அந்த காலத்தில் எப்படி ஒரு சுதந்திர போராட்டத்துக்கு தலைமுறையாக அப்படிலாம் இருந்திருக்காங்க. இப்போ நம்ம பிள்ளைகளுக்கு அதனுடைய அருமையே தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்கிறோம். அது மாதிரி பகவான் சொல்லி கொடுத்துருக்காரு. இடையில என்ன ஆயிடுச்சு? இந்த யோகமானது, இந்த ஞானமானது மறைந்து விட்டது. ஏன்னா அந்த காலத்தில் கல்வினா இதுதான் கல்வியாக இருந்திருக்கு. குருகுலத்தில் இதுதான் கல்வி. நம்மளோட நாட்டில் எல்லாமே நமக்கு நிம்மதிக்கான படிப்பு தான், சயின்ஸ் படிப்பெல்லாம் கிடையாது. நமக்கு அந்த காலத்துலேருந்து நமக்கு நம்மளுடைய மண்ணோட மகிமை என்னென்னா எப்படி நிம்மதியாக வாழ்கிறது அப்படின்னு தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. எப்படி சுகபோகமாக வாழ்கிறதுங்கிறதெல்லாம் கிடையாது. எப்போவுமே சிம்பிள் லிவிங், ஹை திங்கிங், எளிமையான வாழ்க்கை, உயர்வான சிந்தனை. இப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு? அந்த வெளிநாட்டு மோகத்தின் காரணமாக நம்ம என்ன பண்ணிட்டோம்? நம்ம இதெல்லாம் மறந்துட்டோம். இப்படி தான் ஆகும்னு அவரே சொல்கிறாரு, பகவானே சொல்கிறாரு. காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சு? இதெல்லாம் மறந்துட்டாங்க. இந்த யோகம் நஷ்டமாயிருச்சு அப்படின்னு. எந்த யோகம்? இந்த நிம்மதிக்கான இந்த வழிமுறை, இந்த நிம்மதியை கொடுக்கின்ற இந்த ஞானமானது
இன்றைக்கும் என்றைக்கும் நமக்கு அமைதியான சந்தோஷமாக வாழ்வதற்குரிய இந்த ஞானமானது காலேன நஷ்டக. காலப்போக்கில் என்னாச்சு? மனுஷன் மறந்து விட்டான். படிக்கிறோம் இல்லையா? அவன் மறந்து விட்டான். யோகோ நஷ்டக. நஷ்டம், நஷ்டம்னா என்னது? நஷ்டம் இன்னொன்று 2 விதம் இருக்கு. நஷ்டத்துக்கும் நாசம் ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் சொல்கிறாங்க சுவாமிஜி. நஷ்டம் நாசம். நாசம்னா கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ணுறது. நஷ்டம்னா இடையில டெம்பரரியாக என்ன ஆயிடுது, அது அதனுடைய வீரியம் குறைஞ்சிருக்கு. இப்போ என்ன ஆயிடுச்சு? மெய்ஞானம் தான் முன்னாடி உச்சியில் இருந்திருக்கு, விஞ்ஞானம் கீழே இருந்திருக்கு. இப்போ என்ன ஆயிடுச்சு? விஞ்ஞானம் தான் மேலே இருக்குது, மெய்ஞானம் கீழே போயிடுச்சு. மெட்டீரியலிசம் மேலே இருக்குது, நமக்கு சுகபோகம் மேலே இருக்குது, மன அமைதிலாம் பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்கும். நம்மளே என்ன பண்ணுறோம், நமக்கு உறவுகளை விட பணம் தான் முக்கியமாக இருக்குது. நம்ம பணத்துக்காக உறவுகளை கூட நம்ம தியாகம் பண்ண ரெடியாக இருக்கும். பிள்ளைலாம் வெளிநாட்டுக்கு போகிறாங்க, உறவுகளை விட என்ன ஆகுது நமக்கு? எல்லா இடமும். இப்போ மெய்ஞானம் விஞ்ஞானம் இதுக்கு என்றைக்கும் என்ன இருக்குது? ரெண்டுலேயும் ஒரு கிளாஷ் இருந்துகிட்டே இருக்குது. இப்போ மெய்ஞானத்தின் மூலமாக நமக்கு என்ன கிடைக்கிறது? நிரந்தர அமைதி கிடைக்கின்றது. விஞ்ஞானத்தின் மூலமாக தற்காலிக சுகம்தான் கிடைக்கும். இப்போ மனிதன் இப்படி தான் இருப்பான். இப்போ என்ன, பகவான் அந்த உயர்வான அந்த ஞானம் நான் சூரியனுக்கு சொல்லி கொடுத்தேன். சூரியன் இந்த ஞானத்தை மனுவிற்கு, தன்னுடைய மகனாகிய மனுவிற்கு சொல்லி கொடுத்தான். மனு என்ன பண்ணுறான்? இதை இக்ஷ்வாவுக்கு சொல்லி கொடுத்தான். இது பரம்பரையாக என்ன பண்ணியிருக்கு? இந்த நிம்மதியாக இருப்பதற்குரிய இந்த ஞானமானது பரம்பரையாக கொடுக்கப்பட்டு வந்தது. காலப்போக்கில் அது என்ன ஆயிடுச்சு? இது நஷ்டம் ஆயிடுச்சு. நஷ்டம்னா டெம்பரரியாக என்ன ஆயிடுச்சு? அதனுடைய பலம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இந்த ஞானத்தை இன்னும் புகழ்கிறார். 3வது ஸ்லோகம். சயே வாயம்மயா தேத்ய யோகः ப்ரோக்தः புராதனः பக்தோசி மே சகா சேதி ரஹஸ்யம் ஹேததுத்தமம் சயே வாயம்மயா தேத்ய யோகः ப்ரோக்தः புராதனः பக்தோசி மே சகா சேதி ரஹஸ்யம் ஹேததுத்தமம். பகவான் சொல்றாரு, நான் இந்த ஞானத்தை தான் இப்போ நான் உனக்கு உபதேசிச்சுட்டு இருக்கேன். ஏற்கனவே சூரியனுக்கு சொன்னேன், மனுவுக்கு சொன்னேன், இஷ்வாவுக்கு சொன்னேன். அந்த ஞானத்தை, மனித குலம் என்றும் நிம்மதியாக இருக்கிறதுக்குரிய அந்த உபாயத்தை, அந்த அறிவை இப்போ நான் உனக்கு உபதேசிச்சுட்டு இருக்கேன். எதனால உனக்கு சொல்கிறேன்? சக ஏவ அயம் மயா தேத்ய யோக புரோக்த புராதனக. புராதனம்னா பழமையானது, புராணம் அப்படின்னு சொல்கிறோம். புராதனம் அப்படின்னா பழமையான இந்த ஞானம். இதுதான் இருக்குதுலேயே பழமையான இந்த ஞானம். நம்ம சயின்ஸ் எல்லாம் வந்துட்டு போகும். இது பழமையான இந்த ஞானத்தை தான் நான் இன்று உனக்கு என்னால் இந்த ஞானம் சொல்லப்படுகின்றது. எதனால் நான் உனக்கு சொல்கிறேன்? காரணத்தை சொல்கிறாரு. நான் எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கல இல்லையா, அர்ஜுனனுக்கு தானே சொல்லி கொடுத்துருக்காரு இந்த ஞானத்தை. எதனாலனா பக்தக அசி, நீ என்னுடைய பக்தன், நீ என்னை சரணாகதி பண்ணி என்ன பண்ணுற, எனக்கு இந்த துக்கத்திலேருந்து விடுதலை எனக்கு நான் துன்பத்தில் துடிச்சிக்கிட்டு இருக்கேன், இந்த துன்பத்திலேருந்து என்னை விடுவிப்பாய், நீ என்ன பண்ணுற, என்னை சரணாகதி பண்ணினாய், என்கிட்ட நீ கேட்ட, அதனால் கேட்டதுனால நான் சொல்கிறேன், நீ என்னுடைய பக்தனாக இருந்தாய். சகான்னா நண்பன், என்னுடைய பக்தனாக இருந்த என்னுடைய நண்பன். அதனால் என்ன பண்ணுறேன், ரகசியம் ஹேதத் உத்தமம். உத்தமம்னா மேலான, மேலான. ரகசியம்னா தெரியும், சீக்ரெட். இந்த ரகசியத்தை நான் உனக்கு சொல்லி கொடுத்திருக்கின்றேன். என்ன ரகசியம்? நிம்மதியாக இருப்பது எப்படி, எங்கே நிம்மதி என்னும் ரகசியத்தை நான் உனக்கு சொல்லி கொடுத்திருக்கின்றேன். எதனால இதை ரகசியம்னு சொல்றாரு அப்படின்னா,
மற்றவங்களுக்குலாம் நம்ம பொதுவாக ரகசியம்னா யாருக்கும் சொல்லாத அப்படின்னு ரகசியமாக வச்சுக்கிறது அப்படின்னு. இதை உத்தமம் ரகசியம், உத்தமம்னா மேலான ரகசியத்திலே மேலான ரகசியம். எதனால இதை மேலான ரகசியம்னு சொல்கிறாரு அப்படின்னா, மற்ற ரகசியம்லாம் ஒளிச்சு வச்சுக்கிறோம் நம்ம. இந்த ரகசியம் சொன்னாலும் புரிஞ்சிக்கிறதுக்கு கஷ்டம். நீ ஆத்மா அப்படின்னு சொன்னாலும் என்ன பண்ண முடியாது, நம்மளால் கிரகிச்சிக்க முடியாது. அதனால இது என்ன சொல்கிறாரு, இது மேலான ரகசியம், ரகசியங்களிலெல்லாம் மேலான ரகசியம். சொன்னாலும் உனக்கு புரியாது, மற்றதெல்லாம் சொல்லாததுனால ரகசியம்னு சொல்கிறோம். இப்போ இது எதனால உத்தமம் ரகசியம் சொல்கிறாரு, இவனுக்கு சொன்னாலும் ஈஸியாலாம் புரியாது, நிறைய குவாலிஃபிகேஷன் வேணும், உனக்கு இந்திரிய நிகிரகம் வேணும், மனோ நிகிரகம் வேணும். அதனால என்ன பண்ணுறாரு, இது மேலான ரகசியம். இந்த மேலான உத்தமமான ரகசியத்தை உனக்கு நான் இன்று சொல்லி கொடுக்கின்றேன். எதனால, நீ என்னுடைய பக்தனாக இருக்க, நீ என்ன சரணாகதி பண்ணி கேட்ட, இன்னொன்று என்னுடைய நண்பனாக, 2 காரணத்துக்காக நான் உனக்கு இதை சொல்லி கொடுக்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஸ்துதி பண்றார். இந்த ஞானத்தை ஸ்துதி பண்றார். சொன்னோடனே இதுக்கு ஒரு டவுட் நமக்கு கண்டிப்பா வரணும். என்ன சொல்றாரு கிருஷ்ணன் சொன்னாரு, நான் இந்த சிருஷ்டி தொடக்கத்தில் இந்த ஞானத்தை சூரியனுக்கு சொன்னேன், மனுவுக்கு சொன்னான், அடுத்து ஈஸ்வாவுக்கு சொன்னான். அர்ஜுனனுக்கு அடுத்து ஒரு கேள்வி கேட்கு, நீ இப்போ என் கூட பேசிட்டு இருக்க, நீ தேவகி புத்திரன், நீ என்ன ரீல் விடுறியா அப்படின்னு கேட்கல. அப்போ என்ன சொல்ல போறாரு, அடுத்ததுல அவன் கேள்வி கேட்க போறான். அர்ஜுனன் டக்குன்னு என்ன பண்றான், இன்டர்ஃபியர் பண்ணி கேட்க போறான். நீ இப்பதானே பிறந்திருக்க, சூரியனுக்கு சொன்னேன்னு என்ன கதை சொல்றேன் என்கிட்ட அப்படின்னு கேட்க போறான். அதாவது அடுத்த 2 ஸ்லோகத்துல அவர் அவதாரத்தினுடைய மகிமையை சொல்றதுக்காக, உண்மையில் கிருஷ்ணர் யாரு அப்படின்னு சொல்றதுக்காக இந்த கேள்வி உள்ள வருது. நம்ம கிருஷ்ணருங்கிறது தேவகி புத்திரனாக இருந்தா கூட அவருடைய அவதாரம், அவர் காலத்தால் முற்பட்டவர், கால அதீதனாக இருக்கின்றவர். அதை அர்ஜுனன் மூலமா கேள்வி கேட்டு நமக்கு தெரியப்படுத்துறார் வியாசர். அர்ஜுன உவாச்ச अपरं भवतो जन्म परं जन्म विवस्वतः कथं एतत् विजानीयाम् त्वमादौ प्रोक्तवानिति अपरं भवतो जन्म परं जन्म विवस्वतः कथं एतत् विजानीयाम् त्वमादौ प्रोक्तवानिति அர்ஜுன உவாச்ச. அர்ஜுனன் கேள்வி கேட்கின்றான். என்ன கேட்கிறான், அபரம் பவத்தோ ஜென்ம. அபரம்னா பிந்தையது, காலத்தினால் பிற்பட்டது. பவதக ஜென்ம, உன்னுடைய பிறப்பு, நீ இப்பதானே பிறந்திருக்க, தேவகி புத்திரனா இருந்திருக்க, ஏன் கூட விளையாண்டுருக்க, 2 பேரும் ஓடி பிடிச்சு விளையாண்டுருக்கோம், எல்லாம் விளையாண்டுருக்கோம், சண்டை பிடிச்சிருக்கோம், எல்லாம் பண்ணியிருக்கோம். அபரம் பவதக ஜென்ம பரம் ஜென்ம விவஸ்வத்தக. விவஸ்வான்னா சூரியன். அந்த சூரியனுடைய பிறப்பு ரொம்ப முன்னாடி பிறந்தது. சூரியன் எப்போ பிறந்தது, எப்போ சிருஷ்டி வந்துச்சோ அப்போதான் சூரியன். இப்போ சிருஷ்டி காலத்தில் பிறந்த சூரியனுக்கு நீ எப்படி சொல்லியிருக்க முடியும் அப்படின்னு கேள்வி கேட்குறான். கதம் ஏதத் விஜானியாம், அதை நான் எவ்வாறு தெரிந்து கொள்வது அப்படின்னு கேட்குறான். இதான் நமக்கு அந்த அவன் நம்பாம இல்லை, இதான் ஸ்ரத்தையினுடைய வெளிப்பாடு. நீ பொய் சொல்ற அப்படின்னு சொல்லலை. கிருஷ்ணர்கிட்ட போய் என்ன பண்ணல, நீ பொய் சொல்ற, நான் ஏற்றுக்க மாட்டேன், நீ டூப் படிக்கிற அப்படின்னு சொல்லலை. என்ன சொல்றான், இதை நான் எவ்வாறு தெரிந்து கொள்வது, நீ முன்னாடி பிறந்துட்டேன்னு முன்னாடியே தெரியும் சொல்ற, ஆனா இப்பதான் பிறந்திருக்க, இதை நான் எப்படி தெரிந்து கொள்வது. கதம் ஏதத் விஜானியாம் துவம் ஆதௌ புரோக்தவானிதி, நீ படைப்பின் தொடக்கத்தில் சொல்லி கொடுத்தங்கிறத நான் எப்படி அறிந்து கொள்வது அப்படின்னு சொல்லிட்டு கேள்வியை கேட்குறான் தனக்கு. ஏன்னா இதுதான் நமக்கு குரு சிஷ்ய, நம்மளுடைய நாட்டினுடைய சம்பிரதாயத்திலேயே என்ன டவுட்னாலும் நம்ம கேட்கலாம். நம்ம எதுவுமே என்ன பண்ண மாட்டோம், பிளைண்டாக கண்மூடித்தனமாக ஏற்றுக்கோன்னு சொல்ல மாட்டோம். பகவான் அதுக்கு பதில் சொல்றார். ஸ்ரீ பகவானுவாச்ச பஹூனி மே வ்யதீதானி
ஜன்மானி தவ சார்ஜுன தான்யஹம் வேத சர்வாணி நத்வம் வேத்த பரந்தப. ஸ்ரீ பகவானுவாச்ச பஹூனி மே வ்யதீதானி ஜன்மானி தவ சார்ஜுன தான்யஹம் வேத சர்வாணி நத்வம் வேத்த பரந்தப. இப்போ இனி 5லிருந்து 8 வரைக்கும் பகவான் அவதாரத்தை பற்றி சொல்கிறார். நம்ம கொஞ்சம் இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம அவதாரம்னா என்ன? அவதாரம், அவன்னா மேலே, தரத்தின கீழே, மேலிருந்து கீழே இறங்கி வருவது, மேலிருந்து கீழே இறங்கி வருவது. இப்போ அவதாரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எப்போல்லாம் இப்போ நமக்கு கண்ணில் ஒரு தூசி விழுந்துடலாம். கண்ணில் தூசி விழுந்தால் என்ன ஆகும்? கண்ணு தானே கண்ணீரை உற்பத்தி செஞ்சு என்ன ஆகும்? அதை தூசியை வெளியே தள்ளிடும். அது மாதிரி எப்போல்லாம் தர்மம் தாழ்ந்து போயிட்டுருக்கோ அப்போல்லாம் இயற்கையிலேயே ஒரு மேலான ஒரு தோற்றம், ஒரு அவதாரத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. மேலான ஒரு ஈஸ்வரனுடைய அவதாரம் நிகழ்ந்து இந்த மனித குலத்தை உய்விக்கு, அதுதான் அவதரத்தி அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா இப்போ நம்ம பார்த்தோம், மனு ஒவ்வொருத்தராக சூரியனுக்கு சொல்லி, மனுவுக்கு சொல்லி, இக்ஷ்வாவுக்கு சொல்லி பரம்பரையாக வந்துக்கிட்டே இருக்கிறது. என்ன ஆகுது? காலேன நஷ்டக, இடையில என்ன ஆகும்? எவனா குழச்சி விட்டு போயிடுவேன். நம்மளே இருக்கோம், நம்ம வீடை நம்ம க்ளீன் பண்ணி வைப்போம், நல்லா சுத்தம் பண்ணி வைப்போம். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? ஒரு வாரம் ஆகணும், இதை தூக்கி அங்கே வைப்போம். அதுக்கப்புறம் என்ன ஆகணும்? திரும்ப அடுத்த வாரம் என்ன ஆகணும்? க்ளீன் பண்ணாதான் வீடு சுத்தமாக இருக்கும். கபோர்டை க்ளீன் பண்ணுவோம், நம்ம நல்லா இன்னைக்கு சுத்தம் பண்ணி வச்சுருப்போம். அப்புறம் பார்த்தா என்ன ஆகும்? இங்கிட்ட அங்கிட்டு போவோம், ஆனால் திரும்ப என்ன ஆகணும்? க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது மாதிரி இந்த மனித குலத்தில் இந்த ஞானம் இருந்துக்கிட்டே இருந்தாலும் இடையில இருக்கும்போதே மனிதர்களுடைய ராகத்வேஷத்தின் காரணமாக என்ன ஆகும்? இந்த ஞானம் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வந்துடும். விஞ்ஞானம் பெருசாயிரும், மெய் ஞானத்துக்கு மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே வந்துடும். அப்போ அந்த சமயத்தில் என்னாகின்றது? பகவான் தானே அவதரிக்கின்றார். ஈஸ்வரன் இந்த சிருஷ்டியை படைச்சவன் ஈஸ்வரன். இப்போ இந்த சிருஷ்டி கர்த்தாவாகிய ஈஸ்வரன் எப்போல்லாம் இதில் மனிதர்களுக்கு துன்பம் மேலோங்குகின்றதோ, அதர்மம் மேலோகின்றதோ, அந்த சமயத்தில் தானே இறங்கி அவதரித்து என்ன பண்ணுறாரு? திரும்பவும் நிம்மதியாக வாழ்வதற்குரிய வழியை சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்க. நம்ம மறந்து போயிடுவாங்க மக்கள், காலப்போக்கில் நஷ்டம் அடைகின்றது. அப்போ இந்த அவதார மூர்த்திகள் நம்ம சொல்கிறோம், அவர்கள் என்ன பண்ணுறாங்க? இவங்களை உய்விப்பதற்காக, இந்த துன்பத்திலிருந்து கரையேற்றுவதற்காக இந்த அவதாரங்கள் நமக்கு என்னாகின்றது? அவதரிக்கப்படுகின்றது. அதுதான் அதை பற்றி சொல்ல போகிறாருங்க. இனிமேல் நமக்கு இதை பற்றி சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நமக்கெல்லாம், நம்மளுடைய பிறப்புக்கெல்லாம் நம்மளுடைய கர்மா தான் காரணமாகிடும். நம்மளுடைய பூர்வ ஜென்ம கர்மா தான் பிறப்பு காரணமாகிடும். ஆனால் இந்த அவதாரங்களுக்கு கர்மா காரணம் கிடையாது. கர்மத்தின் காரணமாக அவங்களுடைய பிறப்பு உண்டாவது கிடையாது. அது இயற்கையில் தானாக ஏற்படுகின்றது. நம்ம நிறைய அவதாரங்கள் சொல்கிறோம். நம்ம யாரெல்லாம் மனித சமுதாயத்தை மேம்படுத்துவதற்காக வந்திருக்கின்றார்களோ அவர்களை எல்லாம் அவதாரம்னு சொல்லுவோம். இப்போ அவதாரம் சொல்லும்போது எனக்கு ஒருத்தர் நான் அவதாரம் நினைக்கலாம், இன்னொருத்தர் அவதாரம் நினைக்கலாம். அதுக்கு சாய்ஸ் இருக்கு. இவங்களை ஒருத்தர் அவதாரம்னு சொல்லும்போது நான் அவங்கள அவதாரமாக ஏற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம அதனால சொல்ல அவதாரம்ங்கிறது பிராதிபாசிக்கம்னு சொல்லுவோம். எனக்கு அவர் ஈஸ்வரனாக தெரிகின்றார், எனக்கு அவர் கடவுள் மாதிரி தெரிகின்றார். ராமகிருஷ்ணர் இருக்காருன்னா எனக்கு நான் அவரை அவதாரமாக நான் நினைத்து கொண்டு இருக்கின்றேன். அதனால தான் அதை பிராதிபாசிக்கம்னு சொல்லுவோம். அவதாரம்ங்கிறது பிராதிபாசிக்கம். அதனால நம்ம என்ன சொல்கிறோம்? எப்போல்லாம் நம்மளுடைய மனித சமுதாயத்தில் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது யாராவது ஒருத்தர் என்ன பண்ணுவார்? அந்த இயற்கையே எப்படி கண்ணில் தூசி விழுந்தால் இயற்கையே கண்ணீரை உண்டு பண்ணுகின்றதோ அதுபோல் என்னாகின்றது? இந்த இயற்கையிலிருந்து ஒரு பேராற்றல்
உண்டாகின்றது. நம்மளே பார்க்குறோம், சுதந்திர நம்ம நாடு அடிமையாகி போய் இருந்திருக்கு. இப்போ அந்த சமயத்தில் ஒரு மகாத்மா காந்தி வெளியே வர்றாரு. நம்மளுடைய சனாதன தர்மம் ரொம்ப அழிஞ்சிட்டு போயிட்டு இருந்தது, ஹிந்து தர்மம் அழிஞ்சு போயிட்டு இருந்தது. ஒரு ராமகிருஷ்ணர் விவேகானந்தர் என்ன பண்ணுறாரு, உலகத்தையே தன்னுடைய வார்த்தையினால் என்ன பண்ணுறாரு, தட்டி எழுப்புறாருன்னு பார்த்தோம். அந்த மாதிரி அவர் என்ன சொல்கிறாரு, இது காலத்தில் வந்து கொண்டே இருக்கும். இதுதான் அவதாரத்தினுடைய நோக்கம். கிருஷ்ணர் என்ன சொல்கிறார், தன்னை பற்றி சொல்கிறார். இப்போ கிருஷ்ணர் நம்ம ஜென்ரலாக அவதாரம்னா என்னன்னு பார்த்தோம். அவதாரம்னா மேலிருந்து கீழிறங்கி மனிதர்களை, மனித சமூகத்தை காப்பாற்றுவதற்காக வருகின்ற அந்த பேராற்றலை நாம் அவதாரம்னு சொல்கிறோம். இப்போ இங்கே கிருஷ்ணர் தன்னை பற்றி சொல்கிறார். பகூனி மே வெதீதானி ஜென்மானி தவ அர்ஜுன. பகூனி மே வெதீதானி ஜென்மானி தவ அர்ஜுன. ஜென்மங்கள் அர்ஜுனா, உனக்கு பகூனி மே வெதீதானி, உனக்கும் எனக்கும் பல பிறவிகள் நடந்திருக்கு, பல பிறவிகள் உண்டாயிருக்கின்றது, உனக்கு பலவிதமான பிறவிகள் இருக்கின்றது. தான் அகம் வேத சர்வாணி நத்வம் வேத்த பரந்தப. நான் எல்லாவற்றையும் அறிவேன், உன்னுடைய பிறவி எல்லாத்தையும் நான் அறிவேன், என்னுடைய அவதாரம் எல்லாவற்றையும் நான் அறிவேன், ஆனால் நீ அறிய மாட்டேன். அதான் ஈஸ்வரனுக்கும் மனுஷனுக்கும் பிறவி கிடையாது. என்ன கிருஷ்ணர் என்னக்கா எனக்கு ஆமா பகுனி மே பிறவி கிடையாது. அவதாரத்தை ஆமாம், நம்ம பகவானை நம்ம பிறவின்னு சொல்ல மாட்டோம், பகவான் அவதாரம்னு சொல்லுவோம். ஏன்னா நமக்கு கர்மத்தினால் உண்டாகின்றதை பிறவின்னு நம்ம சொல்கிறோம். அவங்க பேராற்றல் இந்த உலகத்தை உயிர்ப்பிப்பதற்காக வருகின்ற அந்த ஆற்றல். நம்ம கஷ்டப்படும் போது உலகத்தினுடைய இந்த இயற்கையே என்ன பண்ணுகின்றது, ஒரு பேராற்றலை உண்டு பண்ணி மனித சமுதாயத்தை காப்பாற்றுகின்றது. அப்போ தான் அகம் வேத சர்வாணி, இதுதான் நமக்கும் பகவானுக்கும் வித்தியாசம். பகவான் சொல்கிறாரு, நீ நிறையா வாட்டி பிறந்திருக்க, ஆனால் உனக்கு உன்னுடைய பல முன்பிறவி எல்லாம் உனக்கு தெரியாது. நான் அவதாரம், நான் ஈஸ்வரன், அதனால் எனக்கு நடந்தது, நடக்கின்றது, நடக்க போகிறது எல்லாம் எனக்கு தெரியும். இது நமக்கும் ஈஸ்வரனுக்கும் உள்ள வித்தியாசம். ஈஸ்வரனுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். அவர் சர்வஜன்னு நம்ம சொல்லுவோம். சர்வஜம்னா எல்லாம் அறிந்தவன் இறைவன். நம்ம அல்பஜன்னு சொல்லுவோம். நமக்கு அல்பம், நமக்கு கொஞ்சம் கூட தெரியாது. இவர் சொல்லுவார் நமக்கு ஆம்னீஷியன்ட், அவர் ஆம்னீஷியன்ட்டு, நமக்கு ஆம்னீஷியன்ஸுக்கு ஸ்பெல்லிங் கூட தெரியாது அப்படிம்பார். ஏன்னா நமக்கு அவ்வளோதான், கொஞ்சம்தான் நமக்கு அறிவு. ஆனால் பகவான் எல்லாவற்றையும் அறிந்தவராக இருக்கின்றார். தான்யகம் வேத சர்வாணி நத்வம் வேத பரந்தப. ஜீவனாகிய நீ, உனக்கெல்லாம் எல்லாம் தெரியாது, நமக்கு கொஞ்சம்தான் தெரியும். நான் எல்லாவற்றையும் அறிந்தவன். இப்போ எனக்கு முக்காலமும் தெரியும், நான் காலத்தை கடந்தவனாக இருக்கின்றேன். நான் தான் அந்த காலத்தில், அந்த சமயத்தில், சிருஷ்டி தொடக்கத்தில் இதை நான், ஏன்னா ஈஸ்வரன் இல்லாமல் சிருஷ்டியே கிடையாது. சிருஷ்டிக்கு முன்னாடியே ஈஸ்வரன் இருக்கார். அந்த ஈஸ்வரன் தான் இந்த சூரியனையே சிருஷ்டி பண்ணார். இப்போ நான் சிருஷ்டி காலத்திலேயே என்ன பண்ணுறேன், நான் இதை சூரியனுக்கு சொன்னேன், சூரியன் மனுவுக்கு சொன்னான், மனு ஈஸ்வாவுக்கு சொன்னான். இப்படி பரம்பரையாக இந்த ஞானமானது, எந்த ஞானம், மாறுகின்ற உலகில் மாறாத நிம்மதி எப்படி அடைவது, மாறிக்கொண்டே இருக்கின்ற இந்த உலகத்தில் உறவுகளில் எப்படி நாம் மாறாத நிம்மதியை அடைவது என்னும் இந்த ஞானத்தை, இந்த மெய்ஞானத்தை நான் பழமையாக உலகம் தோன்றிய காலத்திலேயே நான் சொல்லி கொடுத்துட்டேன். உலகத்தை எப்போ நான் படைச்சனோ, படைக்கும் போதே நிம்மதிக்கான வழியை நான் சொல்லி கொடுத்துட்டு தான் நான் படைச்சிருக்கேன். நான் அது என்ன ஆகின்றது, காலப்போக்கில் அது மனிதனுடைய ராகத்வேஷத்தின் காரணமாக அது என்ன ஆகின்றது, குறைஞ்சி போகின்றது. ஆனால் இப்போ நான் நீ கேட்டதுனால, என்னை சரணாகதி பண்ணதுனால, என்னுடைய நண்பனாக நீ இருப்பதன் காரணமாக, நான் உனக்கு இந்த தகுதி இருப்பதனால், முக்கியமாக தான் அர்ஜுனனுக்கு என்ன இருக்குது, அவனுக்கு அந்த தகுதி இருக்கின்றது. அதன் காரணமாக நான் இதை உனக்கு இப்போது நான் உபதேசித்து இருக்கின்றேன். அப்போ அர்ஜுனனுடைய கேள்வி அடுத்து டக்குன்னு என்ன பண்ணுறான், அவன் கேள்வி கேட்குறான்,
நீ இப்போ தானே என் கூட பிறந்த, அப்போ இதை எப்படி நான் நீ எப்படி முன்னாடி சொல்லியிருக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது பகவான் சொல்கிறாரு, தன்னுடைய அவதாரத்தினுடைய மகிமையை சொல்ல தொடங்குகிறார். இன்னும் 2 ஸ்லோகத்தில் இதான் சொல்ல போகிறாரு. இன்னைக்கு கிளாஸ் இதோடு நம்ம முடிச்சுக்கிடுவோம், சாண்டிங் பண்ணிடுவோம். அத சதுர்த்தோத்யாயः ஞான கர்ம சந்நியாச யோகः. ஸ்ரீ பகவானுவாச்ச இமம் விவஸ்வதே யோகம் प्रोक्तवानहमव्ययम् विवस्वान् मनवे प्राह मनुरिक्ष्वाहवे ब्रवीत् एवं परम्परा प्राप्तम् इमं राजर्षयो विदुः सखालेनेह महता योगो नष्टः परन्तप स एवायं मया तेद्य योगः प्रोक्तः पुरातनः भक्तोऽसि मे सखा चेति रहस्यं ह्येतदुत्तमम्। अर्जुन उवाच अपरं भवतो जन्म परं जन्म विवस्वतः कथम् एतत् विजानीयाम् त्वमादौ प्रोक्तवानिति। श्री भगवानुवाच बहूनि मे व्यतीतानि जन्मानि तव चार्जुन तान्यहं वेद सर्वाणि न त्वं वेत्त परन्तप। ओ प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्री गुरुभ्यो नमः। हरिः ॐ सर्वं कृष्णार्पणमस्तु।